முதலமைச்சர் விஜய் அண்ணா நம்ம ஆட்சியை கவுக்கிறதுக்கு நம்ம எதிர்கட்சிகள் எவ்வளவோ திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, அதாவது 100 நாள் வேலை செய்வாங்கள்ல தாய்மார்கள், ஐயாமார்கள், அவங்கக்கிட்டலாம் போய் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிற நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச முதலமைச்சர் விஜய் உங்களுக்கு 2500 3000 பணம் போட்டு விடுறேன்னு சொன்னாரே, இன்னும் போட்டு விடலை. அதை நீங்கள் கவனிச்சிங்களா? எங்கள் தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது 1000 ரூபா தந்தார், இப்போது 2000 ரூபா தரேன்னாரு. ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல. இது உங்களுக்கு தேவையா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க மனசை கவுக்க பார்க்குறாங்க, நம்ம ஆட்சியை கவுக்க பார்க்குறாங்க. நீங்கள் பணம் கண்டிப்பாக போடுவீங்க, மக்களுக்கும் தெரியும். அவங்க பேச்சை ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 2 மாதம்தான் ஆகுது, பண்ணுவீங்க, இன்னும் நிறையா பண்ணுவீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. விஜய் அண்ணா உடனடியாக அந்த 2500 3000 பணத்தை போடுங்க. எனக்காக சொல்ல, நம்ம கட்சி நிலைக்கணும் அண்ணே, நிலைக்கணும். நம்ம மக்கள் நல்லா இருக்கணும். அந்த எதிர்கட்சி வாய் திறக்க விடக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் அவங்களே நிறையா தப்பை செஞ்சுக்கிட்டு நம்ம மேலே பழி தூக்கி போட்டு முதலமைச்சர் விஜய் இதை கண்டுக்கலைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இன்னும் நிறைய நடக்கணும். நம்ம எல்லாத்தையும் சாதிச்சு காட்டணுண்ணே.